இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த கூடைக்கான மெஷர்மெண்ட்ஸ் பார்க்கலாம். இது வந்து நான் பாக்ஸ் நாட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆரஞ்சு, லைட் க்ரீன் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் ரன்னிங் ஒயர் கலர் சேஞ்ச் பண்ணனால எனக்கு வந்து இந்த ஹார்ட் பேட்டர்ன் போட்டிருக்கேன் நான். இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா சின்ன ஹார்ட் வந்து நான் சைடில் போட்டிருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா கைப்பிடி வந்து உங்களுக்கு டாட்ஸ் கைப்பிடி நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு. ஸோ இதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் பார்க்கலாம். இதுக்கான மெஷர்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து 2 ரோல் எடுத்துக்கிறோம். ஒன்று வந்து க்ரீன், ஒன்று வந்து ஆரஞ்சு எடுத்துக்கிறோம். ஸோ ஒன்றுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு. உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து நீளத்துக்கு வைக்கிறதுக்கு மொத்தமாக ஆரஞ்சில் வந்து நீங்கள் ஒயர் கட் பண்ணுவீங்க. 23 ஒயர் கட் பண்ணும். ஒவ்வொரு ஒயரும் பார்த்தீங்கன்னா 6 அடி வைப்போம் நம்ம. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூடையோட நீளம் வந்து அகலம், உங்களுக்கு ஹைட்டு. ஸோ நீளம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 23 நாட்ஸ் வரும் உங்களுக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆரஞ்சு தான் வைப்போம். சைடில் அகலத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 11 நாட்ஸ் வரும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ரீனில் தான் வைப்போம். ஸோ ரன்னிங் ஒயர் வந்து உங்களுக்கு க்ரீனாக வச்சு நீங்கள் பின்னுவீங்க. ஹைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தமாக 21 லைன் வரும். அதில் பார்த்தீங்கன்னா 20 லைன் நீங்கள் உங்களுக்கு இந்த கூடையில் தெரியும். ஒரு லைன் வந்து நீங்கள் மடித்து விட்டுருப்பீங்க மேலே கூடை முடிக்கும் போது. அப்புறம் உங்களுக்கு வந்து ஹைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து க்ரீன் தான் ரன்னிங் ஒயராக யூஸ் பண்ணி பின்னிட்டு வருவீங்க. ஆனால் இந்த பேட்டர்ன் போடுறதுக்கு என்ன பண்ணுவோன்னா பார்த்தீங்கன்னா இங்கேருந்து க்ரீனில் பின்னிட்டே வருவீங்க நீங்கள் ரன்னிங் ஒயர் வச்சு. ஒரு 4 பின்னலுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த ஆரஞ்சு ஒயரை பின்னாடி நீங்கள் வைப்பீங்க. பின்னாடி வச்சு அப்படியே இதோட பின்னிட்டே வரணும். வந்துட்டு எந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி பேட்டர்ன் வரக்கு சேஞ்ச் பண்ணுமோ அந்த இடத்துல வந்து ஆரஞ்சு வச்சு நீங்கள் பின்ன ஆரம்பிக்கணும் அடுத்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 3 பின்னல் ஆரஞ்சு வச்சு போடுறேன். அதுக்கப்புறம் திருப்பியும் நான் க்ரீன் வச்சே போட ஆரம்பிச்சிடறேன். அப்புறம் ஒரு 4 பின்னலுக்கு நம்ம இந்த ஆரஞ்சு ரன்னிங் ஒயரை கொண்டாந்ததுக்கப்புறம் பின்னாடியே கொண்டாந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை கட் பண்ணி விட்டுடலாம். இல்லை உங்களுக்கு கண்டினியூஸாக உங்களுக்கு அடுத்ததே கலர் மாற்றணும், டிசைன் போடணுன்னா நீங்கள் வந்து அப்படியே பின்னாடியே பின்னிட்டு வரலான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த கூடையில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒயர் பின்னாடி வச்சு நீங்கள் பின்னனால தான் இந்த மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஆர்டினரி கூடையில் அப்படி இருக்காது உங்களுக்கு. இந்த பேட்டர்னால அந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு. ஸோ இதுதான் உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸு. அப்புறம் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஒயர் ஹேண்டில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 2 கலர் இருக்கனால உங்களுக்கு வந்து க்ரீன் ஆரஞ்சில் ஒன்று எடுத்துக்கிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா 5.25 அடி ஒயர் வச்சுக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கைப்பிடி போடுறதுக்கு வந்து நான் டாட் பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்கேங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா உள் ஒயர் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு வந்து 12 ஒயர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் உள் ஒயர் உங்களுக்கு. அப்புறம் இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி வருதுன்னா இப்போ இந்த சின்ன ஹார்ட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டரில் நீங்கள் போடுறாப்புல வச்சுக்கோங்க. அதனால தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒத்தப்படையில் நாம் எடுத்துக்கிறோம். 11 பின்னல் வந்து சைடில் வருது, 23 பின்னல் வந்து உங்களுக்கு நீளத்தில் வருது. அதனால தான் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஒத்தப்படையில் எடுத்துக்கிறோம், ஆட் நம்பர்ஸாக எடுத்துக்கிறோம். ஸோ இந்த சின்ன ஹார்ட் பார்த்தீங்கன்னா சென்டர்லேருந்து ஆரம்பிக்கிறோம். ஆரம்பித்து 1 வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது, 2, 3 லைன் வரைக்கும் உங்களுக்கு வந்து அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு போகுது. அதுக்கப்புறம் ஒரு லைன் வந்து நீங்கள் அதே உங்களுக்கு வந்து அகலத்தை வச்சு போடணும். அடுத்த லைன் வந்து டிக்ரீஸ் பண்ணும். அதுவும் இல்லாமல் சென்டர் லைன் வந்து நீங்கள் விட்டுரும், சென்டர் நாட்டை வந்து நீங்கள் விட்டுடும். அப்போ தான் இந்த ஹார்ட் பேட்டர்ன் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது தனியாக நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு நோட் புக்கில் அப்படி வந்து இந்த பேட்டர்ன் போட்டு பார்த்துட்டு அப்புறம் போடுங்க நீங்கள். ஸோ இது வந்து இன்னொன்று கூட இங்கே போட்டிருக்கேன். நான் வந்து ஒன்று மட்டும் தான் போட்டிருக்கேன் கீழே. ஸோ நான் பார்த்தீங்கன்னா 3வது லைனுக்கு மேலே, ஸோ 4வது லைன் தான் என் பேட்டர்ன் போட ஆரம்பித்தேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நான் 4வது லைனில் தான் போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 8 லைன் வரைக்கும் நீங்கள் வந்து அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும் 2 சைடும். ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 லைன் வரைக்கும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 லைன் கான்ஸ்டண்ட்டாக அதே வருது. 2 பார்த்தீங்கன்னா இது 8 லைன் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டோம். அப்புறம் 1, 2, 3 லைனுக்கு அதே பேட்டர்னே போடுறோம் நம்ம. அடுத்த லைனுக்கு சைடில் உங்களுக்கு குறைக்க போகிறதில்ல, ஆனால் சென்டர் நாட் வந்து நம்ம போட போகிறதில்ல நம்ம. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம குறைக்கிறோம், சைடில் கிராஜுவலாக குறைக்கிறோம். ஆனால் சென்டரில் வந்து ஒரே ஒரு நாட் தான் நம்ம விட்டுறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சைட்லேயும் குறைக்கணும், சென்டர்லையும் நீங்கள் குறைக்கணும். அப்போ தான் அந்த ஹார்ட் இப்படி வளைவு வந்து வரும்னு வச்சுக்கோங்களேன்.
ஸோ இதுவும் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக பேப்பரில் போட்டுட்டு நீங்கள் வந்து கூடையில் போட ஆரம்பிங்க. ஸோ நான் இதுக்கான வீடியோ வந்து நான் போடுறேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன்னு வச்சுக்கோங்க. தேங்க்யூ.